இன்னைக்கு ஒரு ரூபாய் கூட லஞ்சமா ஊழலா எடுக்காம சட்டமன்ற தொகுதி அத்தனை காசு மக்களுக்கு செலவழித்து ஒரு நேர்மையான சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நமது பார்த்த சாரதி. கேப்டனின் உண்மை செல்ல பிள்ளை. ரைட் ஹேண்ட் கேப்டனுக்கு ரைட் ஹேண்ட் யாருன்னா பார்த்தசாரதி தான் எப்பவுமே. இன்னைக்கு நேத்துல தலைவர் அவர்கள் சினிமால நடித்த காலத்திலிருந்து எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் நீங்க பார்க்கலாம், பக்கத்திலேயே நிப்பார். அது எவ்வளவு பெரிய கூட்டமானா இருக்கட்டும், போலீஸ் படம் இருக்காது, தொண்டர் படம் எல்லாம் அப்ப கிடையாது, சிங்க மாதிரி ஹேண்டில் பண்ணுவார் பார்சன். அந்த அளவு கேப்டன் கூடயே இருந்து வளர்ந்து கேப்டனுடைய விசுவாசியாக இன்னைக்கு அவரே இருந்ததன் விளைவு இன்னைக்கு மீண்டும் எம்பியில அவருக்கு போட்டியிடும் வாய்ப்பை நாங்கள் தந்திருக்கிறோம். விசுவாசத்துக்கு முழு உருவம் பார்த்த சாரதி, நல்ல தம்பி சிவகொழுந்து. 3 எக்ஸ்எம்எல்ஏக்களுக்குமே நம்ம சீனியர்ஸ், அவங்க 3 பேருமே சீனியர்ஸ் வாய்ப்பு கொடுத்திருக்கோம். அதனாலதான் நான் சொல்றேன், கட்சியில விசுவாசம் என்பது மிக மிக முக்கியம். அந்த விசுவாசம் இருப்பவர்கள், அது ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த சரித்திரம் இருக்கு. அதேதான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுமே. உண்மை விசுவாசம் இருந்தா போதும், சாதாரண ஒரு தொண்டனா இருந்தாலும் உங்களை தூக்கி மேல உட்கார வச்சு அழகு பார்க்கின்ற கட்சி இன்னைக்கு அதிமுக தேமுதிகன்றது யாரும் மறந்துடக்கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் முரசுக்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு கூட்டணி தர்மத்தை மதித்து, ஏன்னா அதுதான் முக்கியம். இன்னைக்கு கூட்டணி நம்ம அமைச்சிருக்கோம். மொத்தம் 40 தொகுதியில 5 தொகுதி இன்னைக்கு தேமுதிக, ஒரு இடத்துல புதிய தமிழகம், ஒரு இடத்துல எஸ்டிபிஐ, மீது அனைத்து தொகுதிகளையும் இன்னைக்கு ஏடிஎம்கே நிக்கிறாங்க. ஆனா அண்ணன் எடப்பாடியார் கேட்டதற்கு இணங்க இன்னைக்கு 40 தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சென்று ஏன் பிரச்சாரம் பண்ற? கூட்டணி தர்மம், இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. புரட்சி தலைவி அம்மாவும் அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு இந்த கூட்டணி சாதாரணம் இல்லை. இன்னைக்கு களத்துல தொண்டர்கள் ஒன்னா இணைஞ்சு வேலை பார்க்கறாங்க, இன்னைக்கு நிர்வாகிகள் ஒன்னா இணைஞ்சு வேலை பார்க்கறாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒன்னா இணைஞ்சு நீங்க வேலை பார்க்கறீங்க. பார்த்த சாரதியுடைய வெற்றி உங்கள் வெற்றி. அதனால நீங்க சிந்திங்க. இந்த நிமிஷத்துல இருந்து பார்த்த சாரதி உங்க பொறுப்புல நான் விட்டுட்டு நான் ஏடிஎம்கே கூட்டணிக்காக இரட்டை இலைக்கு சின்னத்துக்கு நான் ஓட்டு கேட்க போறேன். உங்களை நம்பி கையில கொடுத்துட்டு நான் கிளம்பலாமா? அவரை வெற்றி பெற செய்திருவீங்களா? நான் இரட்டை இலைக்காக வாக்கு சேகரிக்க சென்னையை விட்டு போலாமா? பார்த்த சாரதியை உங்க பிள்ளையா எடுத்து அவரை வெற்றி பெற செய்வீங்களா? கூட்டணி தர்மத்தோடு என் சகோதர சகோதரிகள், என் தாய் குலங்கள், என் அத்தனை நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரை வெற்றி பெற செய்வீங்களா? இங்க பார்த்த சாரதி நிக்கிறார் நினைக்காதீங்க, கேப்டனே நிக்கிறார். இங்க யார் நிக்கிறாங்க? கேப்டன். கேப்டன் நல்லவர் வாய்ப்பை விட்டுட்டுமே மக்கள் ஃபீல் பண்றீங்க. இது ஒரு நன்றி கடன் செலுத்த சரியான தருணம். அந்த நல்லவருக்கு, அந்த நல்லவர் கட்சிக்கு ஒரு நல்ல வேட்பாளருக்கு வாய்ப்பு தாருங்கள் தான் கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? கேப்டனின் வெற்றி முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? ஒரு நல்ல தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு வாய்ப்பு தருவீங்களா? நல்ல கூட்டணிக்கு வாய்ப்பு தருவீங்களா? கூட்டணி தர்மத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களா? மீண்டும் உங்களை வெற்றி விழாவில் சந்திப்பேன் என்று கூறி அனைவரும் வெற்றி சின்னமா முரசு சின்னத்திற்கு 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்க. தலைவர் கேப்டன் எப்பவும் சொல்வார், என்ன துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.